வாங்கம்மா, நீங்க பேஷண்ட் கிட்ட கொஞ்சம் பேசுங்க. சார், நான் காவியா வந்திருக்கேன். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா சார்? நீங்க அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனதுல இருந்து கண்ணே திறக்கலன்னு உங்க அக்கா சொன்னாங்க. நீங்க என் பேரை மட்டும் தான் சொல்லிட்டே இருக்கீங்க. சீக்கிரம் கண் முழிச்சு வாங்க சார். என்னை பத்தி யோசிக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் காவியா பேசினா என் தம்பி முழிச்சு வந்துருவான் டாக்டர். நாங்க சொன்ன மாதிரி 1 வீக் இவங்களை இதே மாதிரி கூட்டிட்டு வந்து பேச வைங்க. உங்க தம்பியோட ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய சான்ஸ் இருக்கு. பாத்தியாமா, உன் குரலை கேட்டதும் என் தம்பி எப்படி துடிக்கிறான்னு பாத்தியா? உனக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியலமா. தினமும் இனிமேல் வந்து கொஞ்சம் பேசுமா. அம்மா, காவே தான் வந்திருக்கா. காலிங் பெல் சத்தம் கேக்குது பாரு. ஓ, போய் கதவை தர. எல்லாம் எனக்கு தெரியும், நீ அமைதியா உட்காரு. ஜோதி, தீபக், யாராச்சும் கதவை தரங்க. அம்மா, ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டே இருக்காங்கம்மா. போய் தர. அவ ஊர்ல சுத்திக்கிட்டு கண்ட டைமுக்கு வருவா. நான் போய் கதவை திறக்கணுமா? காவியா, என்ன பண்ற இந்த நேரத்துல? ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்க? நேத்து நான் வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கதவை தட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலிங் பெல்லும் அடிச்சேன், யாருமே திறக்கல. நான் அப்படியே தூங்கிட்டேன். என்னாச்சுனே தெரியல. என்னது, காலிங் பெல் அடிச்சு கதவை திறக்கலையா? அப்படிலாம் ஒண்ணு இருக்காதே. அம்மா, ஜோதி, யாராச்சும் கதவை திறங்களேன். அம்மா, நைட்டு ஃபுல்லா காவியா கதவை தட்டி பார்த்துட்டே இருந்திருக்கா. நீங்க திறக்கலங்கிறதும் வாசலே தூங்கி இருக்கா. ஏமா கதவை திறக்கவே இல்லை? நீங்க நைட்டு 10 மணி வரைக்கும் கதவை திறந்துதான் இருந்துச்சு. கதவை தட்டின சத்தம் எதுவுமே எனக்கு கேட்கவே இல்லையே. அவ வெளியில படுத்திருப்பானு எனக்கு எப்படிப்பா தெரியும்? யாரும் கதவை திறக்கலாம், எங்க எல்லாருக்கும் போன் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோ பிடிச்சு உங்க வீட்டுக்காச்சும் போயிருக்கலாம்ல. சரி, நேத்து நீ எங்க போயிருந்த? ஏன் வரதுக்கு இவ்வளவு லேட் ஆச்சு? அது நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். உத்தமன் கோமால இருக்காருல, அவரை பார்க்கதான் போயிருந்தேன். அவரு கோமால இருந்து வந்ததுக்கு அப்புறம் என் பேர் தான் எப்ப பாரு சொல்லிட்டே இருக்காராம். அதனாலதான் டாக்டர் உத்தமன் என்னோட குரலை கேட்டா கண் முழிக்க சான்ஸ் இருக்குன்னு சொன்னாரு. அந்த உத்தமன் உனக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டியா? உன் ஃபேமிலி இப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்களே, அதுக்கு யார் காரணம்? உன் ஃப்ரெண்டு படிக்கிற அதே காலேஜ்ல நீ கேன்டீன்ல வேலை பார்த்துட்டு இருக்க, அதுக்கெல்லாம் யார் காரணம்? உத்தமன் தானே. இந்த மாதிரி யாராச்சும் முட்டாளா இருப்பாங்களா? நான் இப்படிதான் தீபக், என்னால ஒரு உயிர் கஷ்டப்பட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சே தீருவேன். நீ அவன் பொழைக்கணும்னு போய் அவனை பார்த்துட்டு வந்திருக்க. நாளைக்கு அவன் பொழைச்சு வந்தானா உன்னை என்னெல்லாம் பண்ணுவான்னு தெரியுமா? நீ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் காவியா. ஏன்னா நான் உன்னோட ஹஸ்பண்ட்.